அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மாணவர் நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போலே கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தொழுகை ஃபர்லான தொழுகை முடித்ததுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் எந்த தடையுமே இல்லாமல் கபூலாகக்கூடியதாக இருக்குது. அதாவது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள். அப்போது இந்த திக்ருகளை சொல்லி அல்லாஹ்வை அழைச்சோம் அப்படின்னா இன்னும் அந்த துவா அல்லாஹ்விடத்துல சிறப்பு மிக்கதாக அள்ளி தரக்கூடியதா, மேலும் நம்மளுடைய எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அஸ்தகுஃபிருல்லா, அதாவது நம்ம சலாம் கொடுத்து முடித்த உடனேயே இந்த திக்ருகளை ஓத ஆரம்பிச்சிருங்க. அஸ்தகுஃபிருல்லா அப்படின்னு 3 முறை நம்ம ஓதணும். அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு கோருகிறேன். ஏன்னா எப்போவுமே இஸ்திஃபார் நம்மளை இறைவன் பக்கமாக நெருங்கி வைக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் நம்மளுடைய துவாக்களை அது உடனே கபூல் செய்யக்கூடியதாகவும் இருக்குது. இந்த விதத்தில் நம்ம கேட்டோன்னா நம்மளுடைய துவாக்களை அல்லாஹு தாலா கட்டாயம் கபூல் செஞ்சு தருவான். ஃபஸ்ட்டு அஸ்தகுஃபிருல்லா 3 முறை ஓதிட்டு அடுத்து அல்லாஹும்ம அன்த சலாம் வமின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அன்த சலாம் வமின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். என்னுடைய அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ் நீ ஈடேற்றம் அளிப்பவன், உன்னிடமிருந்தே ஈடேற்றம் கிடைக்கிறது, கண்ணியமும் மாண்பும் உடையவனே, நீயே பரக்கத் மிக்கவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக சிறந்த அல்லாஹ்வை புகழ்கிறதற்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அப்படின்ட்டு ஒரு ஹதீஸை சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு துவாவை 3 முறை ஓதிக்கோங்க. ஏராளமான சிறப்புகள் இருக்குது இந்த ஒரு திக்ருக்கு. அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம லா மானிஹ லிமா அஅத்வைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஹு தல் ஜத்தி மின்கல் ஜத்து. அர்த்தம் என்னன்னா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியதே, அனைத்து புகழும் அவனுக்கே. அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை. செல்வம் உடையவர் எவரையும் அவரது செல்வம் உனது தண்டனையிலிருந்து காத்திட முடியாது. துவாவை 1 முறை ஓதிக்கோங்க. அதாவது இப்போ நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் அரப் தெரியாதவங்க தாராளமாக தமிழில் ஓதிக்கலாம். தமிழில் ஓதும் போது இன்னும் நம்மளுடைய உள்ளம் அந்த இறை எச்சத்தில் நம்ம இறைவன்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸோட தெளிவான ஒரு மனநிலைமையில் நம்ம இருப்போம். அதனால் தாராளமாக நீங்கள் தமிழில் கேட்கலாம். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யாஹ். லஹுன் நிஅமது வலஹுல் ஃபலலு வலஹுஸ் ஸனாஉல் ஹஸன். லா இலாஹ இல்லல்லாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். அர்த்தம் என்னன்னா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. தீமையிலிருந்து விலகுவதும் நன்மையின் மீது ஆற்றல் பெறுவதும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் ஒருவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அருட்கொடைகள் அனைத்தும் அவனுக்கே உரியவை, சிறப்பு அனைத்தும் அவனுக்கே, அழகிய புகழ் மாலையும் அவனுக்குரியதே. வணக்கத்திற்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. கீழ்ப்படிதலும் அவனுக்கே உரியது. நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் சரியே.
இந்த துஆவை ஒரு முறை ஓதிக்கோங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை 33 தடவை ஓதிக்கோங்க. ஓதிட்டு இதோட அர்த்தம் என்னென்னா, அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ் மிக பெரியவன், வணக்கத்திற்குரிய இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது, மேலும் அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவன். இந்த திக்ரை யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டுரும். அது கடல் அளவு இருந்தாலுமே சரி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம கற்றுத்தந்த ஒரு சிறப்பான ஒரு இஸ்திஃபார் துஆ தான் இது. இப்போ நம்ம கேட்ட எல்லாமே என்ன, இஸ்திஃபார் ப்ளஸ் அல்லாஹ்வை புகழ்ந்து அவங்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் ஒன்று கடைசியாக, அதாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் த்வய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் த்வய்யிபா வ அமலன் மக்பூலா வ அமலன் முத்தகப்பலா. இந்த துஆவோட அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் பயன் தரக்கூடிய கல்வி, சுத்தமான ஹலாலான உணவு, உன்னிடம் அங்கீகரிக்கப்படும் நல்லமல் ஆகியவற்றை கேட்கிறேன். இந்த துஆவை 7 முறை ஓதிட்டு உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள், அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு நடக்கவே இல்லை, நான் இந்த ஆசைப்பட்டுட்டே இருக்கேன் இன்னும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற தேவைகளை அல்லாஹ்விடம் இந்த துஆக்களை கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஓதி பாருங்கள், துஆவை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளோ பவர்ஃபுல்லான திக்ருகள் இந்த திக்ருகள். முஸ்லீமோட அரண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆக்களை தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துஆக்கள் தான் இந்த துஆக்கள். இதை சாதாரணமாக நினைக்காம உங்களுக்கு எப்போல்லாம் ஏதாச்சும், அதாவது ஃபர்லு தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமே இந்த துஆக்களை கேட்டு நீங்கள் அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் தாலா உங்களுடைய துஆக்கள் அனைத்தையுமே கபூல் செஞ்சு தருவான். உண்மையான ஈமானோட உறுதியான தக்வாவோடு இருந்து கிட்ட உருகி அல்லது துஆ செய்யுங்க. நிச்சயம் நம்மளோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக என்று கூறி துஆ செய்தவர்களாக விடைபெறுகிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.